வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா 2026 குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்கலாங்க. இப்போ 2026 திருக்கணித பிரகாரம் குரு பகவான் பயிற்சி அடைகிறாரு. அதாவது மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அது எப்போ பயிற்சி அடைகிறாரு, நாள் என்ன நாள், நேரம் எல்லாம் விரிவாக தனிப்பதிவாகவே கொடுத்துருக்காங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி எப்போ நடக்குது, அதோட நேரம் என்ன அப்படின்னு விரிவா. ஏன்னா இந்த வருஷம் பாருங்க, குரு பகவான் அதிசாரமா அதாவது ஃபர்ஸ்ட் கடகராசிக்கு வந்துடுறாரு. கடகராசி அதுக்கு அடுத்தது அதிசாரமா ஒரு 3 மாத அளவுக்கு சிம்ம ராசிக்கு வந்துட்டு திரும்பியும் கடகராசிக்கு இருந்த ராசிக்கே திரும்பி செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அப்படிங்கிறதுனால அதோட விரிவா எப்பெல்லாம் குரு பகவான் பயிற்சி அடைகிறாரு, அதிசாரமா வர்றது எல்லா விவரமும் தெளிவா ஒரு தனி பதிவாகவே கொடுத்துருக்காங்க. அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ குரு பகவான் மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்கு இந்த குரு பகவான் கோச்சாரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் என்ன மாதிரி யோகத்தை கொடுப்பாரு, பலன்களும் கொடுப்பாரு அப்படின்னு நான் விரிவாக ஒவ்வொரு பதிவாக போட்டுட்டு வரேன். இப்போ ஏற்கனவே நான் மேச ராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சி காலம் இந்த மாதிரி இருக்கு, என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு விரிவாக பதிவு போட்டிருக்காங்க. இப்போ இரண்டாவது பதிவாக ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும். ஏன்னா ரிஷப ராசிக்கு அப்படின்னு எடுத்துட்டா அந்த ராசிக்கு அதிபதி யாரு, சுக்கிர பகவான் ஆவார். சரிங்களா? இப்போ குரு பகவான் யாரு, இந்த சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரிஷப ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதியாகவும் வரக்கூடிய அமைப்பு. இத்தனை காலமா, ஒரு வருட காலமா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு தைரிய ஸ்தானத்துக்கு வராரு. ஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு தைரிய ஸ்தானத்துக்கு உச்சமடையக்கூடிய குரு பகவான் அவரே அஷ்டமாதிபதியா இருக்காரு. இப்ப ரிஷப ராசிக்கு பகை கிரகமாக உச்சவுக்கு பெறக்கூடிய அமைப்பு. அது அஷ்டமாதிபதியா இருக்கிறதுனால ஏதாவது பாதிப்பெல்லாம் கொடுத்துருவாரா, பிரச்சனையெல்லாம் கொடுத்துருவாரா அப்படின்லாம் ஒரு சிலர் பயந்துட்டு இருப்பீங்க. ஆனா கிடையாதுங்க. இந்த குரு பகவான் இந்த கோச்சாரத்தில் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் அஷ்டமாதிபதியாக இருந்து உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் அந்த அஷ்டம ஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்துல மறைந்துதான் உச்சம் அடைகிறாரு. அந்த ஸ்தானத்தை பார்க்கலாம். இப்ப 2ஆம் இடத்துல இருந்து இந்த ஒரு வருட காலமாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால சில பிரச்சனைகள் குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க சஞ்சரிச்சுப்பீங்க. குடும்ப விஷயத்திலையும் சரி, அடுத்தது பண விஷயத்திலையும் சரி, ஏதாவது ஒரு பிள்ளைகளால் பிரச்சனைகள், ஏதாவது மனசங்கடங்கள். இந்த ஒரு வருட காலம் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புல ஒரு மன சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா இந்த பயிற்சி பாருங்க, ரிஷப ராசிக்கு 3ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தை தொடர்பு பெறாமல் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. அப்படிங்கறதுனால அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தோடு தொடர்பு பெறுறாரு. அதாவது அவரும் லாபாதிபதியாக வராரு இல்லைங்களா, உங்களுடைய ராசிக்கு அந்த லாபஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு. உச்சம் பெற்று லாபஸ்தானத்தை பார்க்க போது லாபஸ்தானத்தோடு தொடர்பு பெறக்கூடிய குரு பகவானாக இருக்கும்போது அது லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. 8ஆம் அதிபதி திடீர் அதிர்ஷ்டம் மூலியமா லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படிங்கறதெல்லாம் இருக்குங்க. சரிங்களா? சரி, இப்ப இந்த ரிஷப ராசிக்கு என்ன மாதிரி யோக பலன் கொடுப்பாரு. இந்த ரிஷப ராசிக்கு குரு பகவான் கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் நின்று எந்தெந்த ராசியை பார்க்கிறாரு, அது என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாரு. ஏன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகம். அப்படிங்கிறது இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடத்த வளர்ச்சி அதிகமா செய்வாரு, மேன்மைப்படுத்துவாரு. அந்த பாவத்துக்கு உண்டான உயிர்காரமும் பொருள்காரமும் ஜாதகருக்கு கிட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த குரு பகவான் உங்களுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அஷ்டமாதிபதியாக இருந்தும் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவான் மேலும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்புல இருக்குங்க. சரி, இந்த ரிஷப ராசியில எந்தெந்த இடத்த பாக்குறாரு, அதாவது ரிஷபராசி நேர்களுக்கு 3ஆம் இடத்தில் வரக்கூடிய கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவான் எந்தெந்த ராசியை எந்தெந்த பாவத்தை பார்க்கறாங்க அப்படின்னு எடுத்துட்டா, ரிஷபராசிக்கு பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறாரு. சரிங்களா? அதாவது 5ஆம் பார்வையாக குரு பகவான் 7ஆம் இடமான கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்கிறார். பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்படிங்கறதுனால 7ஆம் இடத்துக்கு உண்டான வளர்ச்சி நல்லா இருக்குங்க. அதாவது எப்படின்னா, இப்ப 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு கலஸ்தர ஸ்தானமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்களா? குரு பகவான் சுப கிரகம். அப்படிங்கறதுனால இத்தனை காலமா ரிஷப ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாளமா வரன் தேடிட்டு இருக்காங்க, பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வரன் வீடு தேடி வரக்கூடிய அமைப்புங்க.
நல்ல வரனா உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு, நல்லபடியாக குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பெல்லாம் அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ குரு பகவான் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை பார்த்தா எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும், அது மாதிரி தாங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால திருமணம் வைபோகம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? சரி, இந்த குரு பகவான் பாருங்க கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல வந்தால் தானே குருபலம் இருக்கு, 3ஆம் இடத்துல வந்தால் குருபலம் எப்படி வரும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. 2ஆம் இடத்துல இருந்தாலும் குருபலன், 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவர் 7ஆம் இடத்தை ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்பையும் திருமண வைபோகம் திருமணம் வந்து அமையக்கூடிய நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ குரு பகவானால திருமணம் ரிஷப ராசி நேயர்களுக்கு தள்ளி போயிட்டு இருக்கு, நீண்ட நாளா திருமணம் அமையல அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி வந்து நல்லபடியாக திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தது அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் பாருங்க ரெட்டைப்பா யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. அதாவது எப்படின்னா இந்த குரு பகவான் தனத்துக்கு காரகன், அவர் உச்சம் பெறுறாரு. சரிங்களா? இப்போ பார்ட்னர்ஷிப்பான 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்தது பார்க்கக்கூடிய இடமா என்ன அப்படின்னா பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்தது உங்களுடைய ஏற்கனவே கோச்சாரத்தில் வந்து உங்களுடைய ராஜ யோகாதிபதியான சனி பகவான், கர்மாதிபதியான சனி பகவான் ஏற்கனவே லாபஸ்தானத்துல தான் இருக்காரு. அந்த லாபஸ்தானாதிபதியே உச்சம் பெற்று அந்த ராஜ யோகாதிபதி சனி பகவானை பார்த்து அந்த சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. இது இரட்டிப்பான யோகம் தானே, அதை தான் நான் சொன்னேன். அதாவது அந்த சனி பகவான் யாரு வந்து ராஜ யோகாதிபதி 9-10 குறைவர், அவர் தொழில் காரகன் பாக்யாதிபதி அப்படிங்கிறதுனால என்ன மாதிரி யோகத்தை கொடுப்பாரு, லாபாதிபதி தனத்துக்கு காரகர் பார்க்கறாரு, தொழில் மூலியமா வளர்ச்சி அடையும். சொந்த தொழில் முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தசாபுக்தி ஒத்துழைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு பாருங்க இந்த சொந்த தொழில் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கோச்சாரம் மூலியமா குரு பகவான் சனி பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த வருடம் தொழில நல்ல வளர்ச்சி இருக்குங்க. சொந்த தொழில முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தை தொழிலை நீங்க எடுத்து செய்றீங்கன்னா தந்தை தொழிலும் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு. அதாவது எப்படின்னா 9ஆம் அதிபதியும் பார்க்கறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்கறாரு, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு சுபகத்தரி யோக அமைப்பு இருக்கு, அந்த ஸ்தானாதிபதியும் பார்க்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே பார்த்தா தொழில மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு. தொழிலுக்கு காரகரான சனி பகவானும் லாபஸ்தானத்திலிருந்து உங்க ராஜ யோகாதிபதியாக உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்க ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இரட்டிப்பான யோகமான பலன்கள் தான் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு நடக்குங்க. சரிங்களா? நல்ல பாக்கியமான பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? தந்தை மூலியமா ஆதரவு கிடைக்கும். தந்தை சொத்துக்கள் யாராவது தள்ளி போயிட்டே இருக்குன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தந்தை மூலியமா சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி பலன்கள்லாம் கொடுக்குங்க. அடுத்தது பிள்ளைகளால் நட்பலன்கள் யோகமான பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா அந்த குரு பகவான் பாருங்க புத்திர காரகர் இல்லைங்களா, உச்சம் பெற்று லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, சனி பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு, சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால பிள்ளைகள் மூலியமா வளர்ச்சி அடையும். ஏன்னா காரகரான குரு பகவான் வலுத்துறாரு இல்லைங்களா, அதனால பிள்ளைகளும் நல்ல வளர்ச்சி அதிகமா இருக்குங்க. உயிர்காரகம் தன்மை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 5ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 5ஆம் இடம் நல்ல அமைப்புல இருந்து நல்ல யோகமான திசை நடந்துட்டு இருக்குன்னா பிள்ளைகள் வளர்ச்சி நல்லா இருக்கும், பிள்ளைகள் மூலியமா முன்னேறக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி பலன்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நல்ல நல்ல இடத்துல நல்ல எந்த இடத்துல போய் படிக்கணும், எந்த காலேஜில் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அதே காலேஜ் அதே படிப்பு எடுத்து படிச்சு நல்ல படிப்புல விஷயத்துல மேல்மை வரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டு. சரிங்களா? இந்த குரு பயிற்சி அமைப்பு. அடுத்தது அப்படின்னு மெயினாக தொழிலில் நல்லா வளர்ச்சி இருக்குங்க. அந்த அதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, தொழிலில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகம் சப்போர்ட் செஞ்சீங்கன்னா இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவானால யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் ரிஷப ராசிக்கு இருக்கே தவிர பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு இல்லைங்க. இரட்டிப்பான யோகத்தையே கொடுப்பாரு இந்த குரு பகவான், கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவான் ஆவார். நன்றி, வணக்கம்.